Good morning. Podige welcomes you all to Gramakala Sangamam. Today we are going to see street play, which is presented to you by Armugam and Group. Now let's watch street play, which is also known as Terukuthu. It is the most popular entertainment forms in rural Tamil Nadu. Traditionally, only men take part and the female roles are also played by them. The performance consists of storytelling, dialogue, singing and dancing. The stories are taken from Puranas, Ramayana and Mahabharata. Street play can be categorized as Nattu, Valli, Kuravai, Samayam, Pei and Potkala street play. Today we are going to see Veera Abhimanyu story in this street play. Come on, let's watch street play. சபைக்கு நாம் முன்பதாக வருகின்ற போது இவருடைய பேர் என்ன தெரிந்தாயா? சொன்னா தெரியும். அப்படி என்றால் அர்ஜுனன், பத்முனன், காண்டீபன், பீஜசன், கிரிடி, வேலி இப்படி என்று அழகொள்ள அர்ஜுன மகாராஜன். மற்ற விஷயம் சொல்கிறேன். அந்த குருநாடிபா என் மாமாவாகிய பகவானை நாம் பார்க்க வேண்டும். நான் அழைச்சதாக அழைத்து வருகிறாயா? வணக்கம் மாமா. வணக்கம். நீங்க எல்லா வளமும் பெற்று எம்பெருமான அருள் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100,008 வாழ கடந்து வாழ்த்துகிறேன் அர்ஜுனா. மாமா நல்லதாகட்டும் மாமா. அர்ஜுனா மாமா என்ன அழைத்ததுக்கு என்ன காரணம்? உங்களை அழைத்தவரும் என்ன என்று கேட்கிறீர்கள்? ஆமா சொல்லுகிறேன் மாமா. மாமா நேற்று பணி கண்டு மாமா பாண்டவர்களுக்கு ஜெயமா அல்லது கௌரவர்களுக்கு கேட்க உங்களை அழைச்சிருக்கிறேன். அப்படியா? மாமா அந்த மேற்க ஒரு கோரி சேனை மாமா
பீமசேனன் இருக்கிறார். சரி மாமா. அப்படியா? அந்த கிழக்க ஒரு கோடி சேலை வருகிறது. அப்படி எல்லாரும் 4 பேரும் 4 திசைக்கு போய்விட்டார். என்ன வெல்ல முடியாது. அப்ப மீதி யாரு இருக்காங்க? உங்க அண்ணன் தர்மன் இருக்கிறார். உன் அண்ணன் அல்ல இன்னைக்கு ஆபத்து பெரிய ஆபத்து உங்க அண்ணனுக்கு நெருங்கி கொண்டிருக்கிறது. அதுக்கு என்ன செய்ய போறாய்? மாமா அர்ஜுனா, ஐயோ நான் என்ன செய்வேன்? என் அண்ணனுக்கு பாதுகாப்பு யாரும் இல்லை. அதுக்கு என்ன ஆவாது? பெரிய ஆபத்து என்று சொல்றாயா மாமா? அதுக்கு ஒரு வழி இல்லையா? அதுக்கு ஒரு உபாயம் இல்லையா? அதுக்கு ஒரு பார்வை இல்லை என்று கேட்கிறார். 4 பேர் போயிட்டார். அண்ணன் பாடி கூடாரத்திலே அமர்ந்திருக்கிறார். தர்மருக்கு யார் காவல் மாமா? நம்மளுடைய படையில் துரோணரை வெல்வதற்கு சரியான பல படைத்தான் ஒருவன் இருக்கிறார் மாமா. யாரு தெரியும்? அது ஒரு பெரிய சிங்க கூண்டிலே அடைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அது எங்க தூரத்தில் இருக்கிறாரா? சிங்கம். அந்த சிங்கத்தை பெற்றெடுத்தவர்கள் 2 பேரும் அப்பா அம்மாவும் தந்தோம். அப்பேற்பட்ட சிங்கம் நம்மளுடைய படையில் இருக்கிறது மாமா. அது யாருக்கு தெரியுமா? யாரு மாமா? அட உண்டல்லாவே அபிமன்னன் இருக்கிறார். உனக்கும் அந்த ஆனகுந்தி பட்டணத்திலே வாசம் புரிந்து வரக்கூடிய மனைவி சுபத்திரைக்கும் 2 பேருக்கு கற்பசுவனாய் கொடுத்து ஒரு வீர இளசிங்கம் அபிமன்னன் இருக்கிறான். அவனால் அந்த துரோணரை எதிர்க்கக்கூடிய சக்தி அவனிடத்தில் அர்ஜுனா. அர்ஜுனா, இளம்பிள்ளை என்று பாராமல் என் மகன் சண்டை செய்வது உண்டா? பாரத போரில் கட்டி வேலெடுத்து படையெடுப்பது உண்டா? உன்னுடைய மூத்த அண்ணனுக்கு பேச்சு துணைக்கு ஒரு காவல் வேண்டும். அதுக்காக நான் சண்டை செய்வதற்கல்ல. அப்படி சொல்லுங்க. அப்படி இருந்தாலும் என்னுடைய தங்கையாகிய சுபத்திரையை பார்க்கணும். அவங்க இந்த கதையை சொல்லணும். மகனை அழைக்கணும். பாரதத்தை முடிக்கணும். சேர்க்கிறதா சுபத்திரையா? அப்படி இருக்கே என்னுடைய பேரும் சுபத்திரை. தங்கள் பேர்? ஆமா தெரியுமா? சுபத்திரையாக இருந்தாலும் பற்கரிசையாக திறந்தவன். ஆமா. என்னை யாரு வளர்த்தினார்? எம்பெருமான் நாராயணன் எடுத்து என்னை வளர்த்தினார். அதுக்கு பிறகு என்னை கல்யாணம் செய்வது யார் தெரியுமா? யாரும் அது சொல்ல வேண்டுமா? ஆனால் என்ன சாமியார் அது மன்னன்
வந்திருக்கிறோம். என்ன தெரியுமா? என்னுடைய பங்காளியாகி செய்த கொடுமையா 12 வைத்து 12 சண்டை போர் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்க பாண்டவர் செய்வார்களோ இல்ல கருணாகி துரியோதன மாமன்னன் செய்வாரா தெரியவில்லை. அப்படி இருக்க யாரு வருகிறார் என்னைக்கு இந்த கதை சிரிக்கும் அப்படின்னு திறந்திரும் வாடிக்கொண்டிருக்கிறேன். யாரு வராங்க பார்க்கலாம். அப்படியே மகாராஜா வணக்கம் சாமி. சுகமான வந்திருக்கீங்க ஐயா பெண்ணே. என்ன காரணம்? சுபத்திரை எதற்காக இந்த நேரத்தில் வந்து விளக்கம் என்ன? உன்னை ஏன் அழைத்து? ஆமா அது விவரத்தை இன்னும் யாராவது வந்திருக்கின்றேன். பெண்ணே சுவாமி உன்னுடைய அண்ணாவாகிய வைகுந்த வாசல் அப்படியா? பாலந்தவன். சரி நாங்க 2 பேரும் உன்னை பார்க்கலாம் என்று வந்திருக்கிறோம். எங்க அண்ணா எங்க? அண்ணா சுவாமி தன்னுடைய திவைன்னு சொல்லக்கூடிய பொற்பாதத்துக்கு சுபத்திரியாக அல்லிகை முல்லை வெற்றி ஒரு பாரசனம் சொல்லப்பட்ட பலவரம் பறித்து உங்க பாதத்தை பன்னீரால கழுவி பட்டு அடையாள தொடித்து பணிந்தேன் சாமி. நேற்று தினத்திலே சரி 12ஆம் சண்டை நரகாசுரன் மகன் பகதத்தில் முடிந்து சரி கௌரவர்களுக்கு வெற்றி தேடி நமக்கு வெற்றி. சரி தினத்திலே 13ஆம் போரிலே சரி உன்னுடைய மூத்த மாமா தர்மருக்கு பெரிய ஆபத்து இருக்கிறது சுவாமி. அதற்கு உன்னுடைய மகன் அபிமன்னனை காவலாக வைக்க வேண்டும். சுவாமி அன்னைக்கு ஒரு மழைக்காக பாக்குறேன். என்னுடைய கோபத்தை நின்று வேண்டாம். என் மகனை மட்டும் அனுப்ப நான் சம்மதிக்க மாட்டேன். பேச்சு துணைக்கு காவலாக போர் செய்வதற்கு அல்ல. அண்ணா எப்படி மனாது வந்து நான் என்னுடைய மருமகனாகிய உனக்கு மகன் என்றால் எனக்கு சொந்த மருமகன் என் மகளை சுந்தரியை திருமணம் செய்து கொடுத்திருக்கிறேன். சரி இல்லையா? யாராவது ஒரு மருமகனை மாமனார் சாவடிக்க யாராவது நினைப்பானா? ஏன் இருக்காக சொல்கிறேன். எப்படி? முதல் நாள் சண்டையில வாசுவம் அரவாளை பழி கொடுத்திருக்கு. உண்மை. அவனும் நாயக்கண்ணிக்கு ஒரே ஒரு மகன் இல்லையா? ஆமா. அண்ணவனும் மடிந்தான். என் மகனும் அபிமன்னன் ஒன்னு கண்ணே கண்ணி என்று நான் பெற்று வளர்த்திருக்கிறேன். என் மகன் மடிந்தார். இந்த பூலகத்தில் நான் வாழ்வது உண்டா? நிச்சயம் அது நடக்காது. நீ சென்று இருக்கலாம், நான் அப்புறம் பார்த்துக் கொள்கிறேன். நான் வரும்போது நான் யார்? என் பேர் இல்லை, நாடு இல்லை, நகரம் இல்லை, குலம் இல்லை, குலம் சாலம் இல்லை. நீங்க சொன்னீங்களா தெரியும் மகாராஜா? எப்படி என் தாய் என்று சொல்லக்கூடிய சுபதரைய பாருக்கும், என் தந்தையார் என்று சொல்லக்கூடிய அர்ஜுன மகாராஜனுக்கும் நான் பிறந்தபடியா என் பேரு மகாராஜா. அப்படியா? அபிமன்னன் இன்று நேரத்தில் என் தந்தை என்று சொல்லக்கூடிய ஐவர் ராஜாக்களுக்கும் பாவியாகிய யார்? போர்களை முடிந்த
உடனே இந்த 12 நாள் போர்க்களத்தில் இந்த போர்க்களத்தை பார்க்க வேண்டும். நான் வருகிறேன். இந்திய தந்தை இடத்திலே தந்தை நேற்று யார் வளைத்தா இன்று தினத்திலே 13 நடக்க போகிறது. என் அண்ணன் என்று சொல்லக்கூடிய சுமதரை அழைத்திருக்கிறான். அம்மாவை பார்க்கலாமா? அம்மா உன்னுடைய பாதத்துக்கு வணக்கம். ஆகட்டும் மகனே. என்ன வாழும் என்று சொல்ல முடியா? சரி, மிகவும் சந்தோஷம். ஆகட்டும் மகனே. என்ன அடுத்த காண என்னம்மா? அப்படியா? சொல்லுகிறேன். என்ன கண்ணே சொல்லுமா? ஐயா தர்மருக்கு என்னவென்று செல்வேன் அது என்று நான் உங்களுக்கு ஒரு என்ன கஷ்டம்? என்ன ஆபத்து? பஞ்சகம் செய்தவர் கொடுமையா? ஆமா. உன் மூத்த தந்தை தர்மருக்கு காவல் இருக்க வேண்டும். என் பெரிய தந்தை தர்மர் இருக்கிறார். அப்படி என்று அழைத்து செல்கிற வந்திருக்கின்றார். உன்னுடைய தந்தையும் ஆமா உன்னுடைய தாய் மாமனும் எப்படி அண்ணனாகிய லகமுக சண்டை ஏற்படுத்தி உண்மைதான் நாளத்துக்காக யார் என்னுடைய தந்தைமாரை நிமித்து வைத்திருக்கிறார்? ஆமா, என் பெரிய தந்தை என்று சொல்லக்கூடிய சரி தர்மராஜன் வாசலில காவலாக. அவர் காவல் யாரும் இல்லை. உண்மைதான் நான் போக மட்டுமா? அம்மா என்ன வருகின்ற தோழர் என் தந்தையை உயிர் கொள்வதை நான் சும்மா இருக்க மாட்டேன். நேராக போய் வருகிறேன். கண்மணி எப்படி இப்படிதான் முதல் நாள் சண்டையில அரவானை பழி கொடுத்து ஐவர் ஆசைகளை வாழைகாலம் என்று நம்ம கவர்ச்சி வைக்கிறார் என்று பழி கொடுத்திருக்கின்றார். அதனால அங்க போகிறோம். அங்க வரைக்கூடிய சாதாரணப்பட்டவன் அல்ல, ஒரு சரியான வித்தைகளும் தெரிந்த வில்வித்தை. ஆமா, ஏழையாட்டம் தெரிந்த குதிரையாட்டம் வருகிறார். அதனால அங்க ஒன்னால என்ன அனுப்ப ஒண்ணு இயலாது கண்ணே. அம்மா போற பயிருக்கு பகுதி கிடையாது. என் தந்தைக்கு
ஒரு ஆபத்து இல்ல. நான் நிற்க முடியாது. நான் போய் வருகிறேன். சுவாமி, ஆயிரம் சொன்னவன் செய்ய முடியாது. என்னை உன்னால அனுப்ப இயலாது. அதற்காக நானும் வந்து எப்படி இருந்தாலும் வெற்றி பெற்று வருகிறேன். நீ பக்கமாக புறப்பட. வாழைக்கு பிறந்தா வாழைச்சாலை மலைக்கும். ஆமா, தந்தை எப்படி விட்டாரு? நான் கொஞ்சம் கூட அஞ்ச மாட்டேன். ஆமா, வெற்றியோடு வருகிறார் என்று உரைக்கின்றேன். எப்ப மின்காயம் பின்காயம் பட்டாலும் மின்காயம் பட்டு நீ வந்தேனா என்னுடைய சலத்தை நான் அறுத்த கொடுத்த சலத்தை அறுத்து உன் மௌத்துல வீசுவான். சென்று வரணும். உங்க பெரியப்பா வந்து காவலுக்கு தான் போறேன். ஆமா, சண்டைக்கு போகலன்றீங்க. நான் சண்டைக்கு போல. அப்படி இருந்தாலும் பாத்தி வரம் கொடுத்து பலரும் கை கொடுத்து போயிட்டு வாங்க. ஏங்க ஏழ்மாடு முதலமாக கொடுத்தா ஏழ்மாடு தவறும். நம்ம மந்திரவாதி தவறிக்கொண்டிருக்கிறது. பாவாதுங்க, செத்துருவீங்க. பாவாதுங்க கேட்க முடியும். இப்ப பார்த்தா இப்ப பார்த்தா பாடி கூட நேராக யார் வருவது? கோமன் வருவா. எங்க அப்பா பார்க்கலாம். சந்தையே பெரியப்பா இப்ப பார்த்தா கோமனுடைய காவலுக்கு நான் அருகாமல் வந்திருக்கிறேன். யார் வருகிறார் பார்க்கிறேன். உள்ளே பயந்து பார்க்கலாம். யார் அங்கே பேசுவது? யார்? நான் பேசுவது யார் என்றால் நான் தான் குருதோழர். ஓஹோ, குருவாக பாண்டவர்கள் ஆண்டார்களுக்கும் தியோதனாளிகள் 100 பேருக்கும் பின்பயிற்சி கற்றுக் கொடுத்த குருமதி நான் குருதோழர். ஐயா குரு, வாங்க உள்ள பேசலாம். அப்படியா? வாங்க பேசலாம். வரலாமா? வாங்க பேசலாம். என் விளைவு இரையாகிவிட்டாதே. நான் கோழை இல்லை, காலைக்கு பிறந்தவன். அப்படியா? புலி சிரித்தாலும் புலி அடிச்சா என்ன சாப்பிடும்? என்ன சாப்பிடும்? சாப்பிடும். புல்லுக்கு தான் சாப்பிடும். சாப்பிடாது. நான் புலிக்கு பிறந்தவன். ஆமா, நீ எதற்கு வந்தாய்? என்ன காரணத்தால வந்தான்? உன் தருமனை உன் தந்தையை பார்க்க வேண்டும். வழியோடு நான் பார்க்கிறேன். ஆமா, என் பெரிய தந்தையை பார்ப்பதற்கு உன்னை எதுக்கு ஆழ்ந்த? என்ன காரணத்துக்காக? உன் தந்தையிலான் பேச்சு உன்னை பேச்சு இல்லை. எதுக்கு வந்தான்? உன் தந்தையை சிறைப்படுத்தி கிடைக்கிற அனுப்பி அனுப்பி பெரிய தந்தை. ஆமா, சிரத்தை கொண்டு போக சிரத்தை கொண்டு போய் நேராக வந்திருக்கிறார். கிரீடத்தில் போட வேண்டும். ஓ, அந்த பத்திய பயில மரியாதை கொடுத்து வா. பத்திய பயில மரியாதை கொடுத்து வா. என் தாய் என்று சொல்லக்கூடிய சுமதுரை அம்மனுக்கும் பிறந்தவன் நானும் வந்து அபிமன்யு. ஓ, அபிமன்ன. ஆமா, அப்படி இருக்கின்ற போது உன் பேரு என்ன? என்னோட பேரு சிந்தி தேசத்தை ஆளக்கூடிய செய்தேவ மகாராஜன் ஜெயித்தரசன். ஆமா, சித்த தேசத்தை ஆளக்கூடிய உன் பேர் ஜெயித்தரசன். ஆமா, 5வது வனத்திலே என் தாய் என்று சொல்லக்கூடிய பாஞ்சாலியை கொண்டு போக வந்தவன் நானேதான். எங்க பெரியப்பா உன்னை பிடித்து மொட்டை அடித்து இந்த கலகமல ஊர்வலம் வந்தது நீதானே? நானேதான். ஏண்டா ஏன் வந்த? எதுக்கு வேற கேட்கிறாய்? என்ன காரணத்துக்காக வந்த? என்னோட மைத்துனார் யாரோ
ஆசிரியர் அனுப்பி தோணர் அனுப்பி சண்டைக்கு பார்த்தாரா? ஆமா. முடியல சொல்லி என்ன அனுப்பிவிட்டு இருக்கார். உன்னை இப்ப நான் மடிக்க வேண்டும் பொடியனே. அறிவகத்தவரை யாரு? புத்திக்கு சொந்தமல்லாதவரை சென்றவத்தை கடல் பேர்க்க வந்தவரை யாரு? என்னை கொல்வதற்கு ஆமா, நீ நேராக வந்திருக்கிறார். வந்திருக்கின்றேன். கொல்ல உனக்கு வீரம் ஏதாடா? அந்த ஆள சொல்ல யாருக்கு? கொல்ல உனக்கு வீரம் ஏதாடா? ஆடாலும் பையன் என்ன ஓர் காலு ஓர் கை வெட்டிருக்கு. ஓர் கால் ஓர் கை போனால் என்ன இன்னும் ஒண்ணு இருக்கு. உனக்கு பிடித்து அடிக்க பாட்டு பாடி அடித்து போனால் ஒரு கை இருக்குது, ஒரு கையில அடி, ஒரு கால் இருக்குது, கால் இருக்குது. முடிந்தால் பார். வாங்கடக்கு இரண்டாவது கையும் அந்த ஒரு காலை வெட்டி விட்டால் உட்கார்ந்து விடுவான். அப்ப சிரசை எடுத்து விடுவான். இன்னும் மார்க்கையும் பார்த்தாலும் வாங்கினாலும் உட்காருவா. பார்த்தால் ஆகாது. Wow, excellent performance. Okay viewers, I'm sure you all are delighted by this music and dance. Meet you soon with different dance form. Until then, Jessica signing off. Take care and bye-bye.